கனவில் மலர்ந்த மீட்பின் பாதை. கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் புனித யோசேப்பினுடைய விழாவை ஒவ்வொரு வருடமும் மார்ச் 19ஆம் தேதி சிறப்பாக கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த தருணத்திலே எங்களுடைய தமிழ்நாடு மறை மாநிலமானது புனித யோசேப்பின் பாதுகாவலிலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களுடைய தமிழ்நாடு கார்மல் மறை மாநிலமானது விழாவாக இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே யோசேப்புக்கு பல நல்ல குணங்களை சுட்டி காட்டுவார்கள். குறிப்பாக யோசேப்பு உழைப்பாளி, யோசேப்பு நேர்மையாளர், யோசேப்பு மிக சிறந்த ஒரு விசுவாசி, கடவுளுடைய விசுவாசத்தை கனவுகள் மூலமாகவே வாழ்வாக்கியவர் என்று சொல்லி பல நல்ல குணங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா நல்ல குணங்களையும் யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே வெறும் கனவுகள் மூலமாக மட்டுமே கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அதை வாழ்ந்தும் காட்டினார். இன்றைக்கு சிறப்பாக பழைய ஏற்பாட்டிலே விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம், மோசே, சாமுவேல் போன்றவர்களுக்கு கடவுள் நேரடியாக தன்னை வெளிப்படுத்தினார். அவர்கள் கடவுளை முகமுகமாக, முட்புதரில், இன்னும் பல்வேறு வகைகளிலே கடவுளை கண்டு அதன் வழியாக தன்னுடைய விசுவாசத்தை பாதுகாத்து வாழ்வாக்கியவர்கள். அதில் குறிப்பாக ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை பலி கொடுக்க கூட தயங்காது இருந்ததன் வழியாக அவர் விசுவாசத்தின் தந்தையாக போற்றப்படுகின்றார். இன்றைக்கு நாம் விழா கொண்டாடக்கூடிய புனித யோசேப்பு கடவுளுடைய திட்டத்தை கனவுகள் மூலமாக மட்டுமே வாழ்வாக்கியவராக இருந்தார். அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இன்றைய மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16, 18 முதல் 20, 24 மற்றும் 26 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே யோசேப்பு தனக்கு மன ஒப்பந்தமான மரியா கருவுற்றிருப்பதை கேள்விப்பட்டு விலக்கிவிட வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கின்றார், திட்டமிடுகின்றார். ஆனால் கடவுள் யோசேப்புக்கு கனவுகள் மூலமாக உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் என்று கனவுகள் வழியாக வெளிப்படுத்துகின்றார். உடனே அவர் கனவிலிருந்து எழுந்து மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இது முதல் கனவு. இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 இறை வார்த்தையிலே கனவின் வழியாக யோசேப்புக்கு ஏரோது மன்னன் குழந்தைகளையெல்லாம் கொல்ல தேடிக்கொண்டிருக்கிறான், எனவே எகிப்திற்கு தப்பி ஓடி செல்லும் என்று சொன்ன உடனேயே யோசேப்பு தன்னுடைய மனைவி மரியாவோடு சேர்ந்து கனவில் கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை நம்பி அவர் எகிப்திற்கு தப்பியோடக்கூடியவராக இருக்கிறார். இது இரண்டாவது கனவு. மூன்றாவதாக மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வரை உள்ள இறை வார்த்தையிலே ஏரோது மன்னர் இறந்து விட்டார் என்பதை அறிந்து யோசேப்பு மீண்டும் கனவில் எகிப்திலிருந்து திரும்பி இஸ்ராயலுக்கு செல்லும் என்கின்ற அந்த ஒரு கட்டளை வருகிறது. அந்த கனவின் வழியாக யோசேப்பு எகிப்திலிருந்து மீண்டும் திரும்பி அவர் இஸ்ராயலுக்கு வருகின்றார். இது மூன்றாவது கனவு. நான்காவதாக மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே யோசேப்பு இஸ்ரேலுக்கு வந்த பிறகு அங்கே நாசரேத்துக்கு போவதற்கு தயங்குகிறார். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அப்பொழுது அரசராக இருந்த அர்க்கிலாவை கண்டு பயப்படக்கூடியவராக இருக்கிறார். எனவே கடவுள் மீண்டுமாக அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே தூக்கத்திலே கனவின் வழியாக அவருக்கு வெளிப்படுத்துகின்றார். நாசரேத்துக்கு செல்லும் என்று சொன்ன உடனேயே அவர் இஸ்ராயலிலிருந்து நாசரேத்துக்கு சொல்லக்கூடியது ஒரு நான்காவது கனவாக இருக்கிறது. இந்த கனவுகள் எல்லாமே யோசேப்புக்கு கடவுளுடைய திட்டத்தை அறியக்கூடிய அளவிற்கு அவர் இறைவன் மீது, கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் விசுவாசம் உடையவராக, நேர்மையாளராக, உண்மையான மனிதராக இருந்தார். எனவே தான் கடவுளுடைய திட்டத்தை அவரால் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்து கனவின் வழியாக கடவுளின் மீட்பு திட்டத்திலே அவர் பங்கெடுக்கக்கூடியவராக இருந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு
நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் குழப்பமான சூழ்நிலை, சந்தேகமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, ஆபத்துக்கள், விபத்துக்கள், துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், தாங்க முடியாத இழப்புகள், இன்னும் நாம் எதிர்பாராத ஒரு சில நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது யோசேப்புக்கு கனவுகள் ஒரு வழிகாட்டியாக இருந்தது. இன்றைக்கு நாம் காணக்கூடிய எல்லா கனவுகளும் கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்று நினைத்தால் அது ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் நாம் இன்றைக்கு நமக்கு கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் இறை வார்த்தை. நமக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ, போராட்டம் வருகிறதோ, பிரச்சனை வரக்கூடிய அந்த நேரத்தில் இறை வார்த்தையை நாம் எடுத்து படிக்க வேண்டும். திருப்பாடல் 110 என்ன சொல்லுகிறது என்றால், கடவுளுடைய வார்த்தை உன் காலடிக்கு விளக்கும், உன் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இக்கட்டான சூழ்நிலையிலே இறை வார்த்தை எடுத்து படிக்கின்ற பொழுது அது நம்முடைய குழப்பத்தையும் நம்முடைய போராட்டங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைகிறது. இரண்டாவதாக ஜெபமாலை. ஜெபமாலை விவிலியத்தினுடைய ஒரு இரத்தின சுருக்கமாக இருக்கிறது. எனவே நாம் ஜெபமாலையை அன்றாடம் என்ன செய்ய வேண்டும்? குழப்பமான சூழ்நிலையிலே நாம் எடுத்து அதை படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை வாழ்வாக்க வேண்டும். எப்படி ஜெபமாலை இரத்தின சுருக்கமாக இருக்கிறேன்னு பார்க்கின்ற பொழுது, தொடக்கத்தில் நாம் சொல்லக்கூடிய தந்தை மகன் தூய ஆவி என்கின்ற அந்த இது இறைவனை மூவர் இறைவனை மகிமைப்படுத்தியதாக இருக்கிறது. விசுவாச பிரமாணம் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளை, அதாவது கடவுளை தான் நாம் மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போலவே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற அந்த ஜெபம், சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட பொழுது அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம், இது இயேசுவால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஜெபமாக இருக்கிறது. அருளுறைந்த மரியே என்கின்ற அந்த ஜெபமும், கபிரியேல் வானதூதர் வந்து அன்னை மரியாளுக்கு சொன்ன அந்த ஜெபம் கடவுளின் தூதரால் அனுப்பப்பட்டது. எனவே அது கடவுளுடைய இறை வார்த்தையாக அமைந்திருக்கிறது. இப்படி விவிலியம் முழுவதுமே இறை வார்த்தை ஜெபமாலை முழுவதுமே இறை வார்த்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே புனித யோசேப்புவை போல எப்பொழுதெல்லாம் குழப்பமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, துன்பங்கள், வேதனைகள், இன்னும் நமக்கு பலவிதமான போராட்டங்கள் வரக்கூடிய நேரத்திலே இறை வார்த்தையை எடுத்து படிக்கவும், ஜெபமாலையை எடுத்து நாம் ஜெபிப்பதன் வழியாக எல்லாவற்றிலிருந்தும் வெற்றி பெற முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு புனித யோசேப்பினுடைய இந்த பெருவிழாவிலே கற்றுத்தருகிறார். சிறப்பாக இந்த நாளிலே புனித யோசேப்பினுடைய பெயரை தாங்கிய அனைவருக்கும் கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அதே போலவே இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.